ஆதி குணசேகரன் பாத்தீங்கன்னா இப்போ தன்னோட ஆட்டத்தை வந்து பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னே வந்து சொல்லணுங்க. இது வரைக்கும் ஜனனிக்கு வந்து தெரியாது. தனக்கு வந்து ஃபோன் பண்ணி இதுக்கு முன்னாடி அலைய வச்சதா இருக்கட்டும், அந்த வீடியோ ப்ரூஃப் அனுப்புனதா இருக்கட்டும், யாருன்னே வந்து தெரியாம தான் ஜனனி வந்து முழிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பாங்க. யார் இதெல்லாம் வந்து பண்ணது, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஜனனியால எதுவுமே கண்டுபிடிக்கவே வந்து முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து விட்டுட்டாங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆதி குணசேகரன் நேரடியாவே ஜனனிக்கு வந்து ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அந்த நேரத்துல ஜனனியும் சக்தியும் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அதை முதற்கொண்டு ராவணன் வந்து கரெக்டா வந்து சொல்றதுனால அவங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. ஒருவேளை யாராவது நம்மள ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜனனி கேட்குறா, நீ தான் வந்து எங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்போ அன்னைக்கு வந்து அந்த கேமரா வச்சது மைக் வச்சது எல்லாமே வந்து உன் வேலை தானே? யார் நீ எதுக்காக வந்து இப்படி என்னை வந்து அலைய வைக்கிற? உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜனனி கேட்குறாங்க. ஸோ அப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த ராவணன் வந்து எதுவுமே வந்து டைரக்டா பேசாம இன்டைரக்டா வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான் வைக்கிறாரு. இது எல்லாமே நான் ஏன் பண்றேன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா, இல்லை எப்படி பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து ஆதி குணசேகரனை பழி வாங்குறதுக்காக மட்டும்தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாரு. ஸோ இதனால இவங்க 2 பேருக்குமே ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இவன் எதுக்காக வந்து ஆதி குணசேகரனை வந்து பழி வாங்கணும்? இவனுக்கும் அவங்களுக்கும் என்னென்ன சம்மந்தம் இருக்கு? எதுக்காக இவன் வந்து இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அப்போ டைரக்டா அவனையே பழி வாங்கலாம்ல, எதுக்கு நம்மள வந்து சுத்தல்ல விடுறான் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேருமே உடனே இந்த விஷயத்த நம்ம வந்து பாத்தீங்கன்னா சாருபாலா மேம்கிட்ட வந்து சொல்லணும். யாரோ வந்து டபுள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சக்தி ஜனனி 2 பேருமே வந்து கிளம்பி சாருபாலா மேம் ஆஃபீஸ்க்கு வந்து போறாங்க. அங்க போனோடனே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்றாங்க. ஸோ அவங்க சொல்றாங்க, ஒரே ஒரு விஷயம் மட்டும் இதுல இருந்து தெளிவா தெரியுது ஜனனி. யாரோ ஒருத்தவங்க வந்து 3வது ஆள் ஒருத்தவங்க கேம் பிளே பண்றதுக்கு வந்து பாக்குறாங்க. ஆனா நம்ம அதுக்குள்ள வந்து ஒரு கரெக்டான ப்ரூஃபை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஆதி குணசேகரனை நம்ம வந்து உள்ள தூக்கி போட்டுடலாம். ஆனா இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட வந்து எந்த விதமான ஸ்ட்ராங்கான ப்ரூஃபும் வந்து கிடையாது. அதுதான் கொஞ்சம் வந்து எனக்கு வந்து இதா இருக்கு. என்னதான் நம்ம வந்து அவங்க மேல தப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம ஸ்ட்ராங்கா நம்பி நம்ம வந்து வாதாடினாலும் கூட கோர்ட்ல வந்து அவங்களுக்கு தேவை ஆதாரம் மட்டும்தான். சப்போஸ் அவங்க பாத்தீங்கன்னா எதுவுமே வந்து கிடையாது, ஸோ இந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ் வந்து அவங்களுக்கு சாதகமாக தான் வந்து முடியும். அதனால நம்ம ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் ரொம்பவே கரெக்டா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இப்போ இந்த விஷயத்துல வந்து நமக்கு ஃபேவரட்டா வந்து பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கு. அதை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. என்ன மேம் என்ன சொல்றீங்க? என்ன விஷயம் இருக்கு? அது என்ன வழி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. அந்த வழி என்னவா இருந்தாலும் சரி அதை கண்டுபிடிச்சு அந்த ஆதி குணசேகரனை வந்து உள்ள அனுப்புறதுக்கான வேலையை நம்ம கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதாரம் வந்து எங்கேயுமே இல்லை ஜனனி, உன் வீட்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் வீட்லயா? என்ன சொல்றீங்க மேம்? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லும்போது இங்க பாருங்க ஜனனி, இதுக்கு முன்னாடி வந்து ஈஸ்வரி உங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்காங்களோ அந்த அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாவே அவங்க மாறிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். இதுக்கு பின்னாடியும் அந்த ஆதி குணசேகரன் தான் வந்து இருக்காரு. அவங்க தான் ஈஸ்வரியை வந்து மேன்புலேட் பண்ணி இப்பெல்லாம் வந்து பண்ண வச்சிருக்காங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தர்ஷினிக்கு இங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே வந்து தெரியும். தர்ஷினி வந்து கோர்ட்ல வந்து நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி அவங்க ஆஜர் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கேஸ்ல வந்து ஆதி குணசேகரனுக்கு 100% தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஜனனிக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த விஷயத்த கேட்டுட்டு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கு. தர்ஷினி சின்ன பொண்ணு, அவளை போயிட்டு எப்படி நம்ம வந்து கூப்பிட முடியும்? அதுவும் வந்து ஈஸ்வரி அக்காவோட பொண்ணாச்சு. நம்ம போய் கூப்பிட்டா தர்ஷினி வந்து வருவாளா என்ன? அதுக்கு ஈஸ்வரி வந்து அலோவ் பண்ணுவாங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஜனனி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. தர்ஷினி எப்படி வந்து வருவா? அவ எப்படி வந்து ஆஜராகுவா? தன்னோட அப்பாவுக்கு எதிராக எப்படி வந்து வாக்குமூலம் கொடுப்பா? இதெல்லாம் தானே நீங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது சக்தி கேட்கிறாரு, இதை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சக்தி, கண்டிப்பா இப்போ வரைக்கும் எனக்கு இதை தவிர வேற எந்ததுமே இல்லாத மாதிரி தான் வந்து தோணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால இவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி நம்ம தர்ஷினியை போயிட்டு வாக்குமூலம்லாம் வந்து கொடுக்க வைக்க முடியும்? அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை வந்து இதுக்கு முன்னாடி ஜனனிக்கு கிடைச்ச அந்த வீடியோ ஆதாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா கூட வந்து போதும், இந்த கேஸ் ஒண்ணும் இல்லாம ஆயிரும். நம்ம 100% ஆதி குணசேகரனை வந்து ஜெயில தூக்கி போட்டுலாம். ஆனா அந்த வீடியோ வந்துச்சு, அதுக்கப்புறம் அது என்ன போச்சு என்ன ஆச்சு ஒண்ணுமே வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் இப்போ நமக்கு டைம் அவ்வளவா இல்லை ஜனனி. நம்ம ரொம்ப குயிக்கா வந்து ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும்.
என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சு ஒரு நல்ல முடிவாக வந்து எடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இதனால சக்தி ஜனனி 2 பேருக்குமே வந்து கன்ஃபியூஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி நம்ம வந்து தர்ஷினியை போயிட்டு இதுக்குள்ளே இழுக்க முடியும்? அவள் சின்ன பொண்ணாச்சு, அவளுக்கு எல்லாமே தெரியும். ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு பொண்ணு தான் இருந்தாலும் எப்படி நம்ம இதை வந்து மூவ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து ரொம்பவே பரபரப்பான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. ஸோ ஈஸ்வரிக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சால் ஒத்துக்கவே வந்து மாட்டாங்க. தர்ஷினி உண்மையிலேயே அதை தாண்டி வந்து அவங்க சொல்ல போகிறாங்களா இல்லையா, ஜனனியும் சக்தியும் என்ன பண்ண போகிறாங்க இதுக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கிடையில ராவணன் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கான். அவன் என்ன பண்ண போகிறான் அப்படிங்கிறதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இது போல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க.